உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின். சட்டமன்றத்தில் நானும் தம்பியெல்லாம் வந்திருந்தோம். திடீர்னு சாலை எந்திரிச்சு பேசுறாரு. என்னை பார்த்து, என்னங்க நீங்க போய் பாஜக கூட்டணி வச்சிருக்கீங்க, நீங்க ஒட்டு உள்ள வரும் சொன்னீங்க, 2030 வரைக்கும் பாஜக கூட்டணி வைக்கலன்னு சொன்னீங்க, திடீர்னு வச்சிருக்கீங்க. எனக்கு ஷாக் ஆகி போச்சு. என்ன முதலமைச்சர் போய் இப்படி கேட்கிறாரு? நான் எதிர்த்து சொன்னேன், இது எங்க கட்சிங்க, இது அதிமுக எங்க கட்சி, நாங்க யாரோட கூட்டணி வைப்போம், அது எங்க வைப்போம், நீங்க எங்க பயப்படுறீங்க, நீங்க எங்க கதறீங்க அப்படின்னு சொன்னதே அப்படியே அமர்ந்துட்டார். இப்படிப்பட்ட முதலமைச்சர் பயம் வந்துட்டது. அதிமுக பாஜக கூட்டணி வச்சதுமே பயம் வந்துட்டது. இன்னொன்னு சொல்றார், அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியில ஆட்சியில பங்கு கொடுப்பாங்க. ஸ்டாலின் அவர்களே, நான் ஒண்ணு ஏமாறி அல்ல. அதிமுக பெரும்பான்மை இடங்களில் வெற்றி பெற்று தனி பெரும் ஆட்சி அமைக்கும். எங்களுக்கு கூட்டணி வேண்டாம் வேண்டாம், எதை பத்தி கவலைப்படல. உன்னை போல வாரிசுக்கு ஆட்சி துடிக்கல, மக்கள் விருப்பம், அதை நாங்கள் நிறைவேற்றுவோம். அதனா திமுக காரங்க அவங்கள தூண்டி எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, நீங்கள் அடகு வச்சுட்டு போயிடுவீங்க, பாரதிய ஜனதா கபலீகரம் பண்ணிடும் அப்படின்னு சொல்லி அந்த பேசுனதுக்கு அவருடைய பதிலை தெரிவித்திருக்காரே தவிர இதில் உள் அர்த்தமோ உள்நோக்கமோ எதுவும் இல்லை. நான் காலையிலே தொலைபேசியில் அண்ணன் நீ பேசினேன். இதில் உள்நோக்கமோ எந்த அர்த்தமும் கிடையாது. உங்கள் வீடு தேடி வரும் அரசு. உங்களுடன் ஸ்டாலின்.